லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும். விடாமுயற்சி இப்போதாங்க படம் பார்த்துட்டு வெளியில் வந்தேன். எனக்கு பயங்கர ஆச்சரியம், பயங்கர சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, எப்படி அஜித் சார் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியம் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் அஜித் சாரோட கெரியரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபிலிமோகிராஃபி எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு சில படங்கள் வித்தியாசமாக இருக்கும். அதில் முக்கியமான படம் நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற ஒரு படம் கம்ப்ளீட்லி வேறையாக இருக்கும். அவரோட கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி வெளியில் எரிஞ்சிட்டு நான் ஃபேன்ஸுக்கு நான் வேற ஒன்று கொடுக்குறேன், ஆக்ஷன் மாஸ் பஞ்ச் டைலாக் இதெல்லாம் பேசி பார்த்துருக்கீங்க, ஒரு கருத்துள்ள படம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒன்று நேர்கொண்ட பார்வை ஒன்று எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த விடாமுயற்சி தான் வந்து தோணுச்சு. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு பஞ்ச் டைலாகும் கிடையாது, எந்த ஒரு இன்ட்ரோ மாஸ் ஓப்பனிங் சாங் அந்த மாதிரி அடாபடி அடித்தடி எதுவுமே கிடையாது. இது வந்து முழுக்க ஒரு கம்ப்ளீட்லி வேற ஜானருங்க. அது அஜித் சார் நான் நினச்சி கூட பார்க்கல, எப்படி சார் நீங்கள் இது வந்து ஓகே பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த இதில் அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்த வரைக்கும் அதான் சொல்கிறேன்ல, இது வரைக்கும் நம்ம அஜித் சார் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். எங்கே பார்த்து செலிப்ரேட் பண்ணுறோம், ஒரு மாதிரி பயங்கர மெச்சூரான ஒரு ஹஸ்பண்டாக பார்த்து செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த படத்தில் விடாமுயற்சியில் நான் சொல்கிறேன், எக்கச்சக்கமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அஜித் சாரை வச்சு. இப்படி பண்ணிட்டு இருக்கிற அஜித் சாரை நான் இப்படி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகிழ் திருமேனி ஒரு பிளே ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அந்த பிளே வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபைட்லாம் நடக்குது அப்படின்னா அஜித் சார் பயங்கரமாக ஆக்ரோஷமாக மூஞ்சி வச்சு அடிக்கிறது உடைக்கிறது அது மாதிரி தான் பார்த்துருப்போம். இங்கே அவருக்குள்ள ஒரு கோவம் இருக்குது. அந்த கோவத்தை ஒரு பதட்டத்தோட பயத்தோடு சேர்ந்து அடிக்கிறாரு. எங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அழுகையோடு சேர்ந்து அடிக்கிறாருல்ல, இது வேற லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. இது புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து பயங்கர திருப்தியாக இருந்தது விடாமுயற்சி படம் பார்த்துட்டு. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படியே போக போக வந்து நான் சொல்லிடுறேன். படம் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி த்ரிஷா மேம் அஜித் சார் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியோடு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது. அதுலேருந்து ஒன்று எடுக்குது. இதுக்கப்புறம் என்னால் கதையை சொல்ல முடியாது, சொன்னால் நிறையா வந்து நம்ம ரிவீல் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஆமாம், எக்கச்சக்கமாக ரிவீல் பண்ணுற மாதிரி, என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியாது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அர்ஜுன் சார் தான் வில்லனா, ரெஜினா கசன்ட்ரா தான் வில்லனா வில்லியா அப்படிங்கிற மாதிரி. அதை நீங்கள் படத்தை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆமாம். ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் வந்து மகிழ் திருமேனி சார் வந்து கொடுத்துருக்குறாருங்க. ஏன்னா இப்போ பொதுவாகவே வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கிற படம் அப்படின்னா நமக்கு செகண்ட் ஹாஃப் மேலே தான் வந்து ஓப்பனே ஆகும். ஆனால் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் ப்ரீ இன்டர்வெல் அதுலேயே வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க விடாமுயற்சி டீம். மகிழ் திருமேனி சார் வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாரு. இதுவா நான் அப்படி யோசிக்கவே இல்லையே, நான் இது எதிர்பார்க்கவே அப்படிங்கிற மாதிரி அஜித் சாருக்கும் ஷாக்காக இருக்குது, பார்க்குற ஆடியன்ஸ் நமக்குமே வந்து ஷாக்காக இருக்குது. ஸோ அப்படி ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸில் வந்து இன்டர்வெல்லில் முடிக்கிறாங்க. அப்படியே இன்டர்வெல் போகுது. ரெஜினா கசன்ட்ராவுக்கும் அர்ஜுன் சாருக்குமான ஒரு ஸ்டோரி ஒன்று இன்டர்வெலுக்கு அப்புறம் வந்து ஓப்பன் ஆகுது. அதிலிருந்து படம் அப்படியே போகுது. லாஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் படம் போகிற ஸ்பீடு அவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னா விறுவிறுன்னு போய்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது, நடக்குமா நடக்காதா, முடியாதா, விடாமுயற்சி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி படம் அது பாட்டுக்கு ஒரு ஸ்பீடில் வந்து போய்கிட்டே இருக்குது. எனக்கு இந்த ஒட்டுமொத்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமோட்டோகிராஃபி. ஓம் பிரகாஷ் சார் ஒரு பெரிய வணக்கம் சார். உங்களோட ஒர்க்குக்கு வந்து நாங்கள் பயங்கரமாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் சார். வேறு லெவலில் காமிச்சிருக்கிறாரு. ஒரு புதுவிதமான தமிழ் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய தமிழ் சினிமா வந்து பார்த்துருப்போம். எனக்கு இந்த லியோ படத்துலனா அதோட சினிமோட்டோகிராஃபி மனோஜ் சார் வந்து ஒரு மாதிரி வேறு லெவலில் காமிச்சிருப்பார், சூப்பராக வந்து காமிச்சிருப்பார் இல்லையா. அதே மாதிரி இதில் ஓம் பிரகாஷ் சார் வந்து ரொம்ப அட்டகாசமாக அந்த அசர்பைசான் முழுக்க 100% இந்த படம் அசர்பைசானில் மட்டும்தான் நடக்குது. இந்தியா அப்படிங்கிற ஒரு போர்ஷனே கிடையாது, முழுக்க ஃபாரின் தான் வந்து நடக்குது. தாய்லாண்டில் சம் போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ முழுக்க இந்த அசர்பைசான் அதோட அழகை வந்து அந்த டெசர்ட், பொதுவாகவே பாலைவனம் அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. என்னடா பாலைவனம் வெயில் அடிக்கும் மண்ணாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் இவங்க காமிக்கிற பாலைவனம் மட்டும் இங்கே போய் வாழலாம் போலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு அவ்வளோ அழகாக வந்து அந்த டெசர்ட்டை காமிச்சிருக்கிறாங்க. இந்த சைடும் டெசர்ட், நடுவில் சென்டரில் ரோடு, அங்கே நடக்கிற சீக்வன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக வந்து படம் பிடிச்சி காமிச்சிருக்கிறாரு நம்ம ஓம் பிரகாஷ் சார். நிறைய ஒயிட் ஷாட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சார் தான் வந்து டிஐயுமே வந்து பண்ணியிருக்கிறாங்கம்மா, அந்த கலர் கிரேடிங்குமே வந்து அவர் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்கம்மா. ரொம்ப சூப்பராக வந்து கலர் கிரேடிங் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எப்படி இதை எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிற மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த இப்போ அசர்பைசானை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் கோல்டு இருக்கும், எக்ஸ்ட்ரீம் வந்து விண்ட் ஸ்ட்ரோம் இருக்கும், அந்த மணல் காற்று புயல் இருக்கும். இதில் எப்படி இவ்வளோ கிளியராக இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அப்படி காமிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல ஓம் பிரகாஷ் சார். பட் உங்களோட மேஜிக் இந்த படத்தில் பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நாங்கள் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணோம்.
அனிருத் ஒரு பக்கம் அஜித் சார் இந்த ஸ்டோரியை முழுக்க ஷோல்டரில் தாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மகிழ் திருமேனி சார் அவரோட ஸ்க்ரீன் பிளே, அவரோட ரைட்டிங், அவரோட எல்லாத்தையுமே போட்டு ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அனிருத் சொல்லவே வேண்டாம், ராக் ஸ்டார். ஒரு படத்துக்கும் திஸ் இஸ் மீ நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரே மெருகேற்றி போயிட்டு இருக்காரு. பட் விடாமுயற்சியோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அனிருத்தோட கெரியர்லையுமே வந்த ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு மியூசிக் தான் வந்து தேவை. நம்ம ஓட்டுக்கு டம்மு ஆய் பூய் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போடலாம் முடியாது. அதையுமே வந்து ஃபேன்ஸுக்காக வந்து நீங்கள் வேணால் பாருங்களேன், தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு லெவலுக்கு மேலே அஜித்தேன்னு கத்துற சவுண்டு வரலன்னா என்னன்னு என்ன கேளுங்க. ஆமாம், நீங்கள் வந்து கமெண்ட் கூட பண்ணுங்க. அந்த மாதிரியான ஒரு போர்ஷன் நமக்காகவே அனிருத் வந்து செதுக்கி உள்ள தூக்கி வச்சிருக்கிறாரு. நீங்கள் வந்து தியேட்டரில் அஜித்தேன்னு சொல்லி நீங்கள் கத்துவீங்க, அது 100% நடக்கும். அந்த மாதிரி ஒன்று மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு. அந்த மியூசிக் அந்த வயலின் போர்ஷன் எல்லாமே வந்து நிறைய இடத்துல வருது, சூப்பராக இருக்குது. அர்ஜுனுக்கு ஒரு வெர்ஷன் ஆஃப் அந்த வயலின் போர்ஷன் கொடுத்துருக்காரு, அது ரொம்ப வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் டைட்டில் கார்டை வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக வந்து ரொம்ப பிடிச்சது. சவதிக்கா அந்த பாட்டுமே வந்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணோம். பத்திக்கிச்சு உண்மையாகவே பத்திக்கிச்சு, தேட்டர் பத்திக்கிச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வைபா வந்து இருந்தது தியேட்டரில். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படம். நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்ல வைக்குது. அதுக்கு வந்து முக்கிய காரணமாக ஸ்க்ரீன் பிளே இருந்தாலும் அனிருத் அவரோட மியூசிக்குமே வந்து நம்மளை அப்படியே ஸ்டோரி கூட ட்ராவல் பண்ண வைக்குது. அஜித், த்ரிஷா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், மங்காத்தா காம்போ வந்து நம்ம திருப்பி வந்து பார்ப்போமா. 2 பேருக்குள்ள ஒரு கூட்டாக இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி. அதான் சொல்கிறேன், அஜித் சார் வந்து இந்த படத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ், கல்யாணம் ஆன ஸ்டேஜ், கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டேஜஸ். நான் சொன்னது வெறும் 3 தான், இதை தாண்டி இன்னொரு 7-8 இருக்குது. இவ்வளோ ஸ்டேஜஸை வந்து மகிழ் திருமேனி அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஸ்டேஜஸ்லேயுமே இந்த 2 பேரும் கொடுத்துருக்கக்கூடிய கோஆப்ரேஷன், 2 பேரும் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது டாப் நாச். த்ரிஷா மேம்லாம் ஒரு லெவலுக்கு மேலே. மேம் என்ன மேம், வயசு ஆக அழகு கூட்டிகிட்டே போகுது. அஜித் சார் எப்படி சார், ஹவு சார், என்ன சார் நீங்கள் இவ்வளோ வயசாகுது ஆனாலும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போது சால்ட் அண்ட் பெப்பர் இந்த ஒயிட் ஹேர் வச்சுருந்தாருன்னா ஒரு மாதிரி இருக்காருங்க, பிளாக் ஹேரு பிளாக் தாடி வச்சு கண்ணாடி போட்டால் ஒரு மாதிரி இருக்காருங்க. ரசிக்கிறோம், ஒரு மாதிரி ரொம்ப ரசித்தேன், உண்மையாகவே சைட் அடித்தேன் அஜித் சார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லணும். ஆக்ஷன் கிங் செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார், தியேட்டரே வந்து தெரிக்கும். அந்த டயலாக் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் போய் தியேட்டர்லேயே வந்து பாருங்கள். அந்த அந்த அவங்களுக்கான ஒரு போர்ஷன் ஒன்று பார்த்துருப்பீங்க. அஜித் சார் ஆக்ஷன் கிங் ஒரு மாதிரி கத்துற மாதிரி ஒரு போர்ஷன் பார்த்துருப்பீங்களா, அது தியேட்டரில் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்க்ரீனிங் மூமெண்ட்டுமே வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ரெஜினா சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஆரவ் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு, நிக்கில் நாயர் வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக இந்த அசர்பைசானில் நிறைய அந்த சிட்டிக்காரங்க இருக்கிறாங்களே, அந்த ஹாலிவுட் காரர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்கிறாங்க. படத்தில் கொஞ்சம் கேரக்டர் தான் வரும், ஆனால் எல்லா கேரக்டருமே லாஸ்ட்டில் ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணுவார் மகிழ் திருமேனி சார். தி பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேவாக நீங்கள் வந்து அப்போ வந்து பார்ப்பீங்க. இன்னும் இந்த விடாமுயற்சியை பற்றி நான் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. எதுக்கு என் ரிவ்யூ மட்டும் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க, படத்தை போய் நேரில் பாருங்கள். உண்மையாகவே மகிழ் சார் சொன்ன மாதிரி பண்டிகைக்கு வரலைன்னா என்ன, அஜித் சார் படம் வர்றனாலே பண்டிகை நாள் தான் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக விடாமுயற்சி யாரையுமே வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. டெரைன் அண்ட் டஃப்னஸ்ன்னு சொல்லி வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அது மாதிரி இந்த கார் ஸ்கிட் ஆகி கீழே விழுவுறது, ஆரவு பிரதரும் சரி அஜித் சாரும் கீழே விழுகிற அந்த ஸ்டைலில் அந்த இது இருக்குல்ல, அதெல்லாமே படத்தில் அந்த சீக்வன்ஸ் வந்து வருது. உண்மையாகவே படத்துலையுமே வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி சீக்வன்ஸும் வந்து இருக்குது. ஆனால் அதுக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சி அப்படிங்கிறது உண்மையாகவே உயிரை பணைய வைக்கிற ஒரு ரிஸ்கி ஃபேக்டர் தான் இருந்தது. உண்மையாகவே காரை உண்மையாகவே டைவடிக்க வச்சுருக்காங்க, ஷார்ட் எடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ஏன் எதுக்கு சார் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அஜித் சார் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா டூப் போடுறது இல்லை, ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே அவரே விரும்பி பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியும். ஆனாலுமே கொஞ்சம் சேஃப்டி அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாங்க நீங்கள் முழுக்க அசர்பைசானை வந்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணலாம், பயங்கரமாக விடாமுயற்சி வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகும். அந்த ட்விஸ்ட் வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த படம் அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் ஆரம்பத்தில் அந்த டைட்டில் கார்டு போடும்போது, சவதிகா சாங் வரும்போது, அஜித் சாரோட இன்ட்ரோ வரும்போதுலாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக உட்காந்து சமத்து பிள்ளையா எல்லாருமே கதையை கேட்க ஆரம்பித்தாங்க. கடைசி வரைக்கும் அவ்வளோ அழகாக மொபைல் எங்கேயுமே எடுக்காமல்
பயங்கரமாக கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகி அஜித் சார் ஃபேன்ஸும் சரி, தேட்டருக்கு எல்லாருமே சரி கதையை கவனிக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் விடாமுயற்சியோட ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வந்து நான் பார்க்குறேன். எந்த இடத்துலையுமே யாரையுமே ஃபோன் எடுக்க வைக்கல, செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை, எந்த ஒரு சீனுமே இல்லை அப்படின்னாலும் கதையை எல்லாருமே நோட் பண்ணாங்க, படத்தை எல்லாருமே ஃபுல்லாக பார்த்தாங்க. அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய முழு வெற்றியாக வந்து நான் பார்க்குறேன். படம் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூட 2 கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும்.